கொத்தமல்லியை பாருங்க எப்படி எல்லாம் களைச்சி போட்டு வச்சுருக்கோம்மா. ஆமாம், கருவேப்பிலாம் போட்டால் தானே நல்லா வாசமாக இருக்கும். ஆமாம். பச்சை மிளகாய் 2 மிளகாய் நறுக்கி போட்டிருக்கோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை போடுமா. இவ்வளோதான் எடுத்துருக்கேன். அரிசி மாவு போடுமா. அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? இன்னைக்கு வெங்காய வடை தான் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஆமாம். அது எப்படிம்மா பண்ணணும்? கடல மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இது மட்டும் போட்டால் போதுமா? அது மட்டும் இருந்தால் போதும். ஆமாங்க, ரொம்ப நாளாச்சு இந்த மாரிலாம் காரமாக சாப்பிட்டு. அம்மா, ஓ, நல்லா சூப்பராக பண்ணி தருவியா? சூப்பராக பண்ணிடலாம். ஆமாங்க, வெங்காய பகடை தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் வெங்காய வடையாம்மா. ஆமாம். சரிம்மா, காற்று ஓவராக அடிக்குது, இப்போ எல்லாம் ரெடி பண்ணிடுமாம்மா? போய் ரெடி பண்ணிடுவோம். வாம்மா. வெங்காயம் அரிஞ்சிடும். இதுக்கு நல்லா மெலிசா அரியணுமா? ஆமாம். இங்கே பாருங்க, மீதி பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குங்க. வெங்காயம் தான் நிறையா இருக்குது தட்டில். ஆமாம். இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சிக்கணுங்க. அம்மா, ஒரு 3 வெங்காயம் போதுமா? போதும். போதும். வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதோட பச்சை மிளகா அரியிறேன். ஆமாங்க, இங்கே பாருங்க, கோபுரம் மாதிரி கட்டியாச்சுங்க வெங்காயம். இப்போ பச்சை மிளகா அப்படியே அரிஞ்சு வச்சிட வேண்டியதான். அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சி கொஞ்சம் அரிஞ்சிட வேண்டியதான். காரமாக இருக்குல்ல, அதனால தானேம்மா. ஆமாம். இஞ்சி அரிஞ்சி பொடிசாக அரிஞ்சு வச்சிங்கன்னா. ஆமாம். இஞ்சி பச்சை மிளகாலாம் அரிஞ்சிட்டேன். இப்போ கொத்தமல்லி தழை அரிஞ்சிடுவோம். கொத்தமல்லியை பாருங்க எப்படி எல்லாம் களைச்சி போட்டு வச்சுருக்கோம்மா. ஆமாம். கருவேப்பிலாம் போட்டால் தானே நல்லா வாசமாக இருக்கும். ஆமாம். பாரு எப்படி இருக்கு பாரு. இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணுமாம்மா. ஆமாம். இதை அரிஞ்சிட்டு அடுத்தது மிக்ஸ் பண்ணிட வேண்டியதானே? ஆமாம். போதும் கொத்தமல்லி தழை. இதோட போய் மாவை மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொட்டி பிசைஞ்சிப்போம். இங்கே பாருங்கள், எல்லா வெங்காயத்தையும் போட்டு அதுக்கு அந்தான பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குங்க. கடல மாவு, சால்ட், உப்பு, இஞ்சி பூண்டு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், காரத்தூள் கொட்டி முடிச்சிட்டாமா? கொட்டியாச்சு. இப்போ என்ன உப்பு போடணுமா? ஆமாம். போடுமா. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுமா. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் அது ஒன்று ஒன்றா பிரியும். உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா கிளறி வச்சு இதோட இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுடுவோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. அடுத்து என்னம்மா? அடுத்தது மஞ்சத்தூள். மஞ்சத்தூளா? போடுமா. மஞ்சத்தூள், கார மிளகாத்தூள். காரத்தூளா? ஆமாம். அடுத்ததுமா? இதை கிளறி விட்டுக்கணும் நல்லா.
காரத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு கிளறியாச்சு. இப்போ பச்சை மிளகா கொத்தமல்லி தழலாம் போட்டுருவோம். பச்சை மிளகா 2 மிளகா நறுக்கி போட்டுருவோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம், போடுமா. கருவேப்பிலை போடுமா. கருவேப்பிலாம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இப்போவே நல்லா இருக்குது பாக்குமா ஈரமாக. ஆமாம், தண்ணியாக லிமிட்டாக ஊற்றலாம் பாக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட பார்த்தீங்கன்னா மாவு கொட்டி மிக்ஸ் பண்ணணுமா? ஆமாம், எல்லாம் போட்டு கிளறியாச்சு. இதோட மாவெல்லாம் போட்டுருவோம். போடுமா. இவ்வளோதான் எடுத்துருக்கேன் அரிசி மாவு. போடுமா. ஒரு கப்பு கடல மாவா? கடல மாவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோமா? ஆமாம், மிக்ஸ் பண்ணுமா. பாருங்கள், நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கணும். தண்ணியில் எதுவும் ஊற்றலாமா? இல்லை, தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை. ஊற்றாமே சூப்பராக வந்துடுச்சு. இங்கே பாருங்க, கரெக்டான பக்குவமா? ஆமாம், அந்த வெங்காயோட தண்ணியே கரெக்டாக இருந்துச்சுமா? ஆமாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அம்மா, ஓ, இதோட என்ன வடையை தட்டிட வேண்டியதானே? தட்டிட வேண்டியது தான். அப்படியே ரவுண்ட் ரவுண்டா. ஆமாம், சூப்பராக வந்துடுச்சு. சரி வச்சு அப்படியா? இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் தட்டுறதுக்கு நல்லா முடியும். உருண்டை பிடிச்சி தட்டுறாங்க பாரு. பாருங்க, மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு தட்டிடும். பற்ற வைமா. எண்ணெய் சட்டியை போட்டாச்சு. எண்ணெயை ஊற்றிடுமாம்மா? ஊற்றுமா. எண்ணெய் நிறையா ஊற்றணும். ஆமாம். இங்கே பாரு அம்மா. ஓ, என்ன வடை தட்ட ஆரம்பிச்சாச்சா? தட்ட ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்க, அதுக்கிட்டே 2 தட்டிட்டேம்மா. ஆமாம், நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே கடல வடை மாதிரிங்க. அந்த பாரு எப்படி தட்டி வச்சுருக்காங்க அம்மா. செம்மையாக தட்டிட்டாங்க. இப்போ தான் ஈஸியாக இருக்குமா? ஆமாம். வைமா. இந்த பாரு அழகாக தட்டாங்க. மாவு கரெக்டாக இருக்காம்மா? கரெக்டாக இருக்குது. எண்ணெய் மட்டும் தடவிக்கணுமா? ஆமாம், கையில் எண்ணெய் தொட்டு தடவிக்கிட்டா. ஆமாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டினா தான் ஈஸியாக இருக்கும். வைமா. இப்போவே வடை மாரி இருக்கு. நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ போட்டுருவோம். இங்கே பாரு, நல்லா ஹீட் ஆகிட்டுமா? ஆமாம், ஹீட் ஆகிடுச்சு. போடுமா. எப்படி கொந்தளிக்குது. போதுமாம்மா? போதும், 4 தான் போட்டிருக்கோம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கரெக்டாக 6 இருக்குது. இன்னும் மாவு எவ்வளோமா இருக்கு? கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குமா? ஆமாம். இந்த பாரு கொந்தளிச்சிட்டு இருக்கு. கட்டிடுமா? ஏவனா? அம்மா, ஓ, என்ன வெந்துருச்சா? வந்துருச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. பரட்டி விட்டாச்சாம்மா? பரட்டி விட்டாச்சு. அப்புறம் நல்லா இன்னொரு வாட்டி பரட்டி விடணுங்க. அப்படியே காமிம்மா. எப்படி சவுந்துருக்கு பாருமா. ஆமாம், செம்மையாக சவுந்துருக்கலாம்மா. எடுத்துருமாம்மா? எடுத்துருவோம். எடுமா. இங்கே வரு எப்படி இருக்கு பாரு. எண்ணெய் மட்டும் நல்லா வடிச்சிக்கணுமா? ஆமாம். போட்டுடலாமாம்மா? போட்டுடலாம். போடுமா. சவுண்டை பாருங்க. எப்படி இருக்கு பாரு.
அம்மா ஓ இன்னும் அடுத்த ரவுண்டு போட்டுருமா? போட்டுருவோம். போடுமா. நல்லா சரசரன்னு எண்ணெய் ஹீட்டாக இருக்குது, செவந்துடுதுமா. ஆமாம். இங்கே பாருங்க, இந்த இருக்குது பாருங்க, 4 வடை 4 நாள் போட்டு தான் எடுக்க முடியும். ஆமாம். இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆயிடுச்சிங்க. ஆனால் வெயில் குறையவே இல்லைல்லம்மா. ஆமாம், குறைய மாட்டுது. செம வெயிலாக இருக்குங்க, நல்லா காற்று அடிக்குது. அதனால தான் கொல்லையில் வந்து அப்படியே சமைச்சாதுங்க. இந்த பாரு அப்படியே நல்லா இதாகிட்டு இருக்கு. அம்மா ஓ என்ன வெந்துருச்சா? வந்துருச்சு. ஆமாங்க, இங்கே பாரு எப்படி வெந்துடுச்சு. போட்டுருமாம்மா? போடுமா. செம்மையாக இருக்குல்லம்மா கலரு. ஆமாம். இங்கே பாரு எப்படி உழுது போல போலன்னு. அடுத்த ரவுண்டுங்க. இதாங்க லாஸ்ட் ரவுண்டு, முடிஞ்சிடுங்க அதோட. வடையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலரு பயங்கரமாக இருக்குங்க கலரு. அம்மா ஓ என்ன வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, இல்லை செக்க செவேன்னு இருக்குல்லம்மா. ஆமாம். கடல வடை மாதிரியே இருக்குங்க. அம்மா ஓ ஒரு வடை இங்கே பாருங்க செம்மையாக வந்திருக்குமா. ஆமாம். அப்படியே சாப்பிட்ருமாம்மா? சாப்பிடுமா. சாப்பிடுமா எப்படி இருக்குன்னு. எப்படிம்மா இருக்கே? நல்லா இருக்கு. நல்லா மொறு இருக்கா? ம் சரி, அதுக்கு சைடிஷு டீயாம்மா? ஆமாம். கொடிமா. டீ பார்த்தீங்கன்னா நல்லா இதாக இருக்குது, திக்காக போட்டாங்கம்மா. நல்லா சாயமாக போட்டோம். ஆமாம், ஓகே தானம்மா? எல்லாம் நல்லா இருக்கு. ரெண்டுத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஆமாம்.